எல்லாருக்கும் வணக்கம். பெண்களை நிமிர்ந்தும் பார்த்திடா உன்னினிய கண்ணியம் பிடிக்குதே. கண்களை நேராய் பார்த்துதான் நீ பேசும் தோரணை பிடிக்குதே. தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மழையடிக்கும். மிக பிடித்த பாடலொன்றை உதடுகளும் முணுமுணுக்கும். மந்தகாசம் சிந்தும் உந்தன் முகம் மரணம் வரையில் என் நெஞ்சில் தங்கும். உனது கண்களில் எனது கனவினை காணப்போகிறேன். இப்படிதாங்க எல்லாருக்கும் கக்க கக்க சூர்யா மாதிரி புருஷ அமையணும்ட்டு ஆசை, எனக்கு உட்பட. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்கள் 2 பேருக்குள்ள ஃப்ரீக்வன்சிஸ் மேட்ச் ஆகலை. அந்த ஃப்ரீக்வன்சிஸ் ஏன் மேட்ச் ஆகலைன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ 2 குழந்தைங்க எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தை கையில் ஸ்லேட் வச்சு அதில் 2 + 2 = 4ன்னு எழுதும்போது அந்த அம்மா ஹே கரெக்டாக பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு சாக்லேட் தராங்க. ஸோ அந்த குழந்தை என்ன நினைக்கிறது, ஓகே நம்ம கரெக்டாக ஒன்று பண்ணினோன்னா அதுக்கு பாராட்டு கிடைக்கும். அப்போ இன்னும் நிறையா விஷயம் நான் கரெக்டாக நிறையா பண்ணணும்னு நான் இருந்தேன். அதே இன்னொரு குழந்தை உட்காந்துருக்கு, அந்த மேலேருந்து அந்த ஷெல்ஃப் மேலேருந்து ஒன்று எடுக்கணும்னு முயற்சி பண்ண போகுது. அப்போ அந்த அம்மா சும்மா இரு உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை உட்காந்துடுறது. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அந்த குழந்தை சும்மா உட்காந்துருக்கும் போது இந்தப்பா சாக்லேட் அப்படின்னு தராங்க. அப்போ அந்த குழந்தை என்ன நினைக்கிறது, ஓகே நான் சும்மா இருந்தால் எனக்கு சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி அவர். ஸோ அதனால நான் எப்பவும் நிறைய வேலை கல்யாணத்துக்கு அப்புறம் இழுத்து போட்டு வீட்லேயும் செஞ்சுட்டு ஆஃபீஸ்லேயும் பண்ணிட்டு இருந்தேன். அவர் அவராக இனிஷியேட்டிவ் எடுத்தது கிடையாது. நான் எனக்கு முடியல, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் லைக் காய்கறி கட் பண்ணுறது, வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டு உலர்த்துறது, அந்த மாதிரி நான் என்ன கேட்குறேனோ அதெல்லாம் அவர் பண்ணுவார். தானாக என்ன எதுன்றது கேட்டு பண்ணுறது இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அவரை விட கொஞ்சம் நிறையா சம்பாதிச்சிட்டு இருந்தேன். அவர் டாக்குமெண்டேஷன் இன்ஜினியர். ஸோ டெக்னிக்கல் கிடையாது. ஸோ அதனால அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ இதனால் லாட் ஆஃப் கிளாஷஸ், கொஞ்சம் நிறையா சண்டைகள் வந்தது. அது எப்படி பலூன் மாதிரி ஊதுச்சுன்றதை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.